திருக்குறள் விழாவிலே ஒரு நூல் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, அது என்ன ஒரு நூல் என்று கேள்வி உங்களிலே பல பேருக்கு எழும். இன்றைக்கு காலை கருத்தரங்கு நானும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆய்வரங்கை கேட்டவர்களுக்கு இன்னும் பல கேள்விகள் எழும்பும். முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ஒரு நூல் என்று ஏன் சொல்லுகிறார், எதை சொல்கிறார் என்றால் நான் திருக்குறளைத்தான் சொல்லுகிறேன். திருக்குறளுக்கு ஒரு நூல் என்று ஒரு பெயர் இருக்கிறதா என்றால் இல்லை. பின்ன ஏன் தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால், இந்த ஒரு என்ற சொல் தமிழில் இருக்கிறதே, ஒரு என்ற சொல், அதற்கு இலக்கமான ஒன்று என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இலக்கம் 1, 2 என்று எண்ணுகிறோமே, அந்த ஒன்று என்பது ஒரு என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, ஒப்பற்ற என்ற அர்த்தம் இருக்கிறது. தமிழ் படித்தவர்களுக்கு அது தெரியும். முருகப்பெருமான் வந்து உதிக்கிறார் கந்தபுராணத்திலே. கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முருகன் உதித்தான் என்ற செய்தியை சொல்லுகிறார். இந்த பெண்கள், கார்த்திகை பெண்கள் அணைத்து கொண்டவுடனே அது 6 தலையும் 12 கைகளுமாக முருகன் வருகிற செய்தியை சொல்கிற பொழுது ஒரு பாடல் அமைக்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பிரம்மமாகி நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு, இந்த இடத்தை தான் கவனிக்க வேண்டும். கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அது என்ன ஒரு திருமுருகன்? முருகன் தானே வந்து ஒரு திருமுருகன், அப்போ 2 3 திருமுருகன் இருக்கிறார்களா என்றால், ஒரு முருகன் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்திலே என்ன அர்த்தம் என்றால் ஒப்பற்ற என்று அர்த்தம். ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான். திருவாசகத்திலே ஒரு அடி இருக்கிறது, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இங்கேயும் இந்த ஒருவன் என்னும் ஒருவன் என்றால் ஏகனாய் இருக்கக்கூடிய ஒப்பற்ற சிவனை காண்பாயாக என்று இதற்கு பொருள். இன்னும் பல சொல்லலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் பல இருக்கிறபடியால் சுருக்கி கொண்டு சொல்லுகிறேன். ஒரு என்ற வார்த்தைக்கு ஒப்பற்ற என்று அர்த்தம். இந்த ஒப்பற்ற என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதற்கு நிகராக இன்னொன்று இருக்கக்கூடாது, அதுதான் ஒப்பற்றது. இன்றைக்கு தமிழ் சொற்களை நாங்கள் இஷ்டத்துக்கு பாவிக்கிறோம். அர்த்தம் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எனக்கு கம்பபாரதி என்று பட்டம். நான் பெருமைக்கு சொல்லவில்லை. இந்த பட்டத்தை எனக்கு அன்போடு தந்தார்கள், வாங்கி கொண்டேன். ஆனால் அந்த பட்டத்துக்கும் எனக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை. பாரதி என்றால் கடல் என்று அர்த்தம். கம்பனிலே கடல் போன்ற அறிவுள்ளவருக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போது பட்டம் யாருக்கும் கொடுக்கலாம் என்ற நிலைமை. ஒப்பற்ற என்ற வார்த்தையை கண்டபடி பாவிக்கக்கூடாது. பல வார்த்தைகள் இப்பொழுது நாங்கள் அப்படி, இவர் இன்ன நூலை இவர் ஐயம் திரிவர கற்றவர் என்கிறோம். இந்த ஐயம் திரிவர என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒப்பற்ற என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், இன்னொன்று அதற்கு நிகராக இருக்கக்கூடாது, அதுதான் ஒப்பற்றது, ஒப்பு அற்றது. இந்த வார்த்தையை எந்த நூலுக்கு கொடுக்கலாம் என்றால், திருக்குறளை தவிர வேறு எந்த நூலுக்கும் இந்த தொடரை நாம் அடையாக கொடுக்க முடியாது என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழிலே சொல்கிறீர்களா என்றால் இல்லை, நான் உலகத்திலே சொல்கிறேன். திருக்குறளுக்கு நிகரான ஒரு நூல் இருக்க முடியாது. நான் எல்லா நூலையும் படித்துவிட்டு சொல்லவில்லை. அனுமான பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது தமிழிலே. ஒன்றை ஊகித்தறிய முடியும். திருக்குறளை ஆழமாக படித்து பார்த்தால், இத்தகைய ஒரு நூலை இதற்கு முன்பும் சரி, இப்பொழுதும் சரி, இதற்கு பின்பும் சரி, வேறு எவராலும் செய்ய முடியாது என்பது சர்வ நிச்சயமான விஷயம் என்பதை ஊகித்து அறிய முடியும்.